கருப்பு வெள்ளை அதிகமாக வாங்குறாங்க கண்ணு பண்ணக்காரங்க. மாட்டுக்காரங்க 2 நேரம் 30 லிட்டர் வரும்னு சொன்னாங்கப்பா. சர்வசாதாரணமாக நேரம் 10 வரும்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை. கருமண்ணுங்களாம், வெயில் அதிகங்களாம், அதனால செவுளில் அதிகம் அந்த பக்கம் வாங்குறாங்க. மாட்டில் காம்பு வளம், நல்ல நரம்பு கொடி, அருமையாக இருக்கும். பேசுறதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். பொசன்னு நல்ல மடி வரும். மாட்டில் நல்ல அகலம், ஏறி ஒரு ஆள் உருளத்தண்டை அடிக்கலாம். அந்த அளவுக்கு மாடு இருக்குதுப்பா. பணம் 1000-500 எச்சா இருக்கும், கம்மியாக இருக்கும். பொருள் வந்து பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. மாட்டோட போகலாம் தைரியமா. வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஆனால் இந்த வாரம் நம்ம பண்ணைக்கு எத்தனை மாடு வந்துருச்சுண்ணே? 25 மாடு வந்ததுப்பா. சரிண்ணே. எத்தனை சேல்? 25ல் 11 விற்றுருக்குதுப்பா. இன்னும் 14 இருக்குது. எந்தெந்த ஊருக்கு போச்சுண்ணே 10 மாடு? கண்ணு இந்த கள்ளக்குறிச்சி இப்போ சைடு இப்போ ஒரு 4 போச்சு. அப்புறம் இந்த பேட்டை பக்கம் ஒரு 2 போச்சு கண்ணு. அப்புறம் சென்னை வந்து ஒரு 3 மாடு போச்சு. 3 மாடு போய் ஒரு 10 மாடு 11 விற்றுருக்குது. இன்னும் 14 இருக்குது. 25 மாட்டில். 25 மாட்டில். சரிண்ணே. இந்த வாரம் வந்து இந்த வாரம் நம்ம பண்ணைக்கு வந்த மாடுங்கள்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருந்துச்சுண்ணே? கண்ணு கருப்பு வெள்ளையிலே இருந்தது, செவுள்லேயே இருந்தது, கிர்ரு கிராஸ்லேயே இருந்தது. எல்லாமே மாட்டில் எல்லாமே இதுவும் சரி பங்காக இருந்தது. அதில் ஒரு 12-13னா இதுலேயும் ஒரு 12-13 இருந்தது. அவங்கவுங்க வந்து பார்த்தது பிடிச்சதில் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. சரிண்ணே. இப்போ சஞ்சய் டெய்ரி ஃபார்முக்கு வந்து ரெகுலராக மாடு வாங்கிட்டு வராங்க. அதில் வந்து புது கஸ்டமரும் வராங்க, பழைய கஸ்டமரும் ஏற்கனவே வாங்கினோம் வராங்க. நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் என்ன மாடுன்னு அதிகமாக லைக் பண்ணுறாங்க? கருப்பு வெள்ளை அதிகமாக வாங்குறாங்க கண்ணு பண்ணக்காரங்க. இந்த கிர்ரு கிராஸும் வந்து இந்த சைடு கிழக்கத்திக்காரங்க பூரா வாங்குறாங்க. இது மாதிரி செவலையில் எதனால? அது வந்து அந்த பக்கம் கருமண்ணுங்களாம், வெயில் அதிகங்களாம், அதனால செவுளில் அதிகம் அந்த பக்கம் வாங்குறாங்க. இந்த மாதிரி கருப்பு வெள்ளை கிராஸும் இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க. அதிகம் வாங்குறது அவங்க ஒரிஜினல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கருப்பு வெள்ளையில் இந்த மாதிரி கிராஸாக இருந்தால் தான் ஒரிஜினல் நாங்கள் வாங்குறதில்ல கண்ணுங்க. இழப்பு எடுக்கும். இதுன்னா இழப்பு எடுக்காது. வாங்கிட்டு போனாலும் எந்த தொந்தரவும் வராது. இப்போ இது எல்லாமே கிராஸ் தான். எல்லாமே கிராஸ் தான். மாடு எல்லாமே நல்ல நல்ல மாடுவேன். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எந்த அளவுக்கு பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு மாடு நல்லா தெளிவாக இருக்கும். சரிண்ணே. இப்போ இந்த மாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்ணு இந்த மாட்டில் வந்து செம்பூத்துலேயே கருப்பு வெள்ளைன்னு சொல்லலாம், இல்லை செம்பூத்து நேரத்தில் வெள்ளை மரன்னு சொல்லலாம். மாட்டுக்காரங்க 2 நேரம் 30 லிட்டர் வரும்னு சொன்னாங்கப்பா. எங்களுக்கு அது தேவையில்லை. சர்வசாதாரணமாக நேரம் 10 வரும்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை. மாட்டில் காம்பு வளம், நல்ல நரம்பு கொடி, அருமையாக இருக்கும். பால் தரலாம் பாருங்கள், நல்லா நெஞ்சு வரைக்கும் தார காம்பு பாரு, ரோஸ் காம்பு கருங்காம்பு கலந்தது. அப்படியே பேசுறதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். பொசன்னு நல்லா 1/2 அடிக்கு ஒரு காம்பு, நல்ல பை செட்டு அப்படி வரும். இன்னும் 10 நாள் ஆகும், நல்ல மடி வரும். அருமையாக இருக்கும். அந்த பிறநாளை பாருதா. மாட்டில் நல்ல அகலம், ரெட்டை முதுவை, ஏறி ஒரு ஆள் உருளத்தண்டை அடிக்கலாம். அந்த அளவுக்கு மாடு இருக்குதுப்பா. இப்போ இந்த வாரம் இருக்கிற எல்லா மாடுகளும் இதே குவாலிட்டியில் தான் இருக்குது. எல்லாமே இதே குவாலிட்டியில் நல்ல தரமான மாடுப்பா. பணம் 1000-500 எச்சா இருக்கும், கம்மியாக இருக்கும். பொருள் வந்து பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. மாட்டோட போகலாம் தைரியமாக. தாராளமாக வண்டி எடுத்துன்னு வந்துடலாம். தாராளமாக எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரிண்ணா. இப்போ நானே 10 மாடு கறந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் வியாபாரத்துக்கு பழவனதுனால அதெல்லாம் விட்டுட்டேன். நல்ல மாட்டை வச்சுக்கிறா, இது ஓலை மாட்டை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கன்னு எல்லாமே விற்கிற மாடாக பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னே நானும் 10 மாடு வச்சுக்கிட்டு கறந்துக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ திடீர்னு எனக்கு இந்த வேலைலாம் தெரியாது. நானும் கறந்துக்கிட்டு இருந்தேன். மனசார எவ்வளோ வருஷமாக இந்த மாட்டு வியாபாரம்? இன்னும் 16 வயசுலேருந்தே இதே வேலை தான். அதுக்கு முன்னே நல்லா 10 மாடு வச்சுக்கிட்டு கறந்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் அப்போலாம் விலை கம்மி. இன்றைக்கி தான் மாட்டு விலை அதிகம். அன்றைக்கி 5000, 4000, 3000 போட்டால் பெரிய பணம் அது. அப்பயே 10 மாடு வச்சுக்கிட்டு கறந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாடு விற்கவும் தான் அந்த வேலைக்கு போகிறதில்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு 5 மாடு இருந்தாலும் நல்லா பராமரிச்சிங்கன்னா எங்கேயுமே போகிறதால தம்பி. இதுக்கு 2 மணி நேரம் நல்லா கஷ்டப்பட்டால் 2 மணி நேரத்து வேலை தான். மத்தியானம் 1 மணி நேரத்து வேலை, சாயந்தரம் கறக்க ஜாடி வைக்க பில்லு போட ஒரு 2 மணி நேரம். அப்புறம் தாராளமாக எங்கே வேணாலும் போகலாம். கல்யாணம் காட்சி எங்கே வேணாலும் போகலாம். சாயந்தரம் கிடுக்குன்னு வீட்டு கொடியாடலாம். அதுக்குன்னு சின்ன மாடு வாங்கி, பொடி மாடு வாங்கி இதை அச்சோட்டு மடியில் இருந்தால் வராது. ஓரளவுக்கு மாட்டில் வெயிட்டில் பை செட்டில் மாடு அகலம் உடம்புல வாங்கினோம் அப்படின்னா கறக்கும். நாம் நினைக்கிற மாதிரி கறவும்.